கொடுக்கவே இல்லை. நாம் தமிழ் கொடுத்துருச்சு, திமுக கொடுத்துருச்சு, அதிமுக கொடுத்துருச்சு, காங்கிரஸ் கூட கொடுத்துருச்சு, பிஜேபி கொடுத்துருச்சு. ஆனா தமிழக வெற்றி கழகம், தமிழ்நாட்டை ஆளுன்னு சொல்ற தமிழக வெற்றி கழகம் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கல. ஏன் இல்ல? இருந்தா தானே கொடுப்பாரு. ஜெர்கண்டி பாபு எதுக்கு? அது பாவம். நம்ம அதிமுக வந்து பெருசா அடிக்கிறது இல்ல. ஏன் தெரியுமா? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, தாயில்லா பிள்ளைகளை தலையில அடிக்க கூடாதுன்னு. அது தாயில்லா பிள்ளை. அதெல்லாம் என்ன பண்ணுது? ரெண்டு குத்து ஊம குத்தா எப்பயுமே குத்தி அனுப்புறது. போ 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 அப்படின்னு. பாவம், பரிதாபம். அது அங்கிட்டு போயிரு ஒப்பாரி, அங்கிட்டு போய் இப்போ இப்படித்தான் ஓட்டு கேட்பாங்க. வண்டியை போட்டு விட்டு குறுக்க மறுக்க போய்கிட்டு, எவனாவது இப்படி கூட்டம் போட்டு கொள்கைகளை பேசுறானா, எவனாவது கூட்டம் போட்டு மக்களுக்கு பேசுறானா, எவனாவது கூட்டம் போட்டு கேள்வி கேட்கிறானா, எவனாவது இருக்கணும். ஒரு வாக்கியம் இந்த வாக்கியம் 4000 crores பேக்கேஜ். திஸ் பேக்கேஜ் இருக்குல்ல, இந்த பேக்கேஜ்ல ஓட்ட வழியா தான் மழை நீரும் போகணும், உள்ள சாக்கடை ஓடிட்டு இருக்கு. சிறப்படம் எல்லாரும் அணில் கூட்டம், தற்கொலை கூட்டம், இப்படி புலி கூட்டமும் பல இருக்கு. நீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி காட்சிய? தமிழ்நாட்டிலேயே கட்சி கூட்டத்திற்கு சென்னையில எல்லாம் ஆளு காசு கொடுத்தாதான் வருவாங்க. கட்சி கூட்டத்துக்கு பிரியாணி கொடுத்தாதான் வருவாங்க. கட்சி கூட்டத்துக்கு காசு கொடுத்து ஆள் சேர்க்கிற கட்சிக்கு மத்தியில கூட்டத்தில் வந்து மக்கள் கட்சிக்கு காசு கொடுக்கிற ஒரு கூட்டம், அது நாம் தமிழ் கட்சி கூட்டம். அங்க கொடுத்தாதான் தேர்தல் ஆணையம் வழக்கு போடும். மக்கள் கொடுத்தா வழக்கு போடாது. அதனால தாராளமா அள்ளி கொடுங்க. சில்லறையா கொடுத்து சிதற விட்டு உங்க பேரை கெடுத்துக்காதீங்க. நோட்டா கொடுத்து எங்க சசியையும் ஹரிசியும் வளர்த்து விடுங்க. அவங்க தான் கூட்டத்தை நடத்துறாங்க. எங்க வேட்பாளரை வளர்த்து விடுங்க. எங்க கிட்ட பணம் இல்ல. ஏன் இல்ல? வடிவேல் மாதிரி தான் பேண்ட் பாக்கெட்டை காட்டுவாரு இங்கிலீஷ்காரன் இல்ல. நோ, இருந்தா தானே கொடுப்பாரு. அரசியல் செய்வதற்கு பணம் தேவையில்லை. நல்ல குணம் இருந்தால் போதும், நல்ல மனம் இருந்தால் போதும், தமிழ் என்கிற இனம் இருந்தால் போதும். என்ன நிக்கிறோம்? எப்படி நிக்கிறோம்? நீங்க தோத்துக்கிட்டே இருக்கீங்களே, எப்படிங்க ஜெயிப்பீங்க? எப்பங்க ஜெயிப்பீங்க? என் ஓட்டு எம்எல்ஏ ஆகணுமே, நான் என் ஓட்டு ஜெயிக்கிற கட்சி தானே நான் போட்டு பழக்கம் அப்படின்னு நினைக்காதீங்க. தோத்து போனதுனாலேயே நல்ல கண்ணு கெட்டவரும் கிடையாது. ஜெயித்து கொண்டிருப்பதனாலேயே இந்த திராவிட கூட்டம் நல்லவர்களும் கிடையாது.